பொறுத்தவரையில வாழ்க்கையின் லட்சியம்ங்கிறது யாரும் வச்சுக்கிறது கிடையாது. ஏதாவது சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், காலத்தை கொண்டு போகணும். சில பேர் அசத்து ஒரு ஊடு கட்டணும் துவா செய்யுங்க. சில பேர் அசத்து எல்லா வேலையும் முடிஞ்சு என் பிள்ளைங்க வந்து கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு நான் சரியா போயிடுச்சு. அப்படி மாறி வாழ்க்கையின் லட்சியம் என்பது இவைகள் அல்ல. நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியதுதான். ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அதுலயும் குறிப்பா மூமின்களுக்கு ஒரு குறிக்கோள், வாழ்க்கையினுடைய குறிக்கோள். என்ன குறிக்கோள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி தரும். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நாயகத்தினுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான். என்ன குறிக்கோள்? எல்லோரையும் சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் நமது நாயகத்தினுடைய குறிக்கோள். இந்த ஒரு கண்ணோட்டத்துல நமது நாயகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை இந்த ஒரு கண்ணோட்டத்துல படித்து பாருங்க. ஹிந்தாவை மன்னித்தார்கள், கொடுமை செய்தவர்களை மன்னித்தார்கள், அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டவர்களை மன்னித்தார்கள், கடுமையாக ஏசியவர்களை மன்னித்தார்கள். எல்லாம் ஏன் மன்னிச்சாங்க? கெடுதல் செய்தவர்களை, அவர்களை அழிக்க நினைத்தவர்களை, ஊரை விட்டு விரட்டியவர்களை, சஹாபிகளை கொண்டவர்களை, அவங்களுடைய மகளையே கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்களை எல்லோரையும் ஏன் மன்னிச்சாங்க? ஒரே ஒரு காரணம் தான், எல்லாரும் சொர்க்கவாசியாக. ஸல்லல்லாஹு விசாலமான இந்த உள்ளம், விசாலமான உள்ளம். மக்காவினுடைய வெற்றியின் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு அளித்தாங்க. யார் என்ன தவறு செய்திருந்தாலும் அவங்களுக்கு பொது மன்னிப்புன்னு சொன்னாங்க. ஆனா சில பேரை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கிடையாது. அவனை எங்க கண்டாலும் கொன்றுங்க. கஅபாவின் திரையை பிடித்துக் கொண்டிருந்தாலும் சரி அவங்களை விடாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களால அவ்வளவு உயிர் பலியா இருக்கு, அவ்வளவு கொலைகாரர்கள் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் தான் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. ஆனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு குணத்தை தெரிஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் நேரடியா வந்தாங்க. யார சொல்லலாம், என்னுடைய கணவர் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு செய்த கொடுமை கொஞ்ச நஞ்சம் அல்ல நாயகமே, அவரும் செய்திருக்கிறார். ஆனா நீங்க அவரை மன்னிக்கணும், நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கன இருந்தாலும் விடக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகம் தான் இக்ரிமாவை மன்னித்தார். சொன்னா இக்ரிமாவை நான் மன்னிக்கிறேன். நான் போய் இதை போய் என் கணவருக்கு சொன்னா நம்ப மாட்டார். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா கூட அவர் நம்ப மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவரை மன்னித்து விடுத்ததற்கு அடையாளமாக அவங்க உபயோகித்த, குறிப்பாக மக்காவினுடைய வெற்றியின் பொழுது அவங்களுடைய தலையில் அணிந்திருந்த தலைப்பாக எடுத்துக்கொண்டு போய் நீங்க கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலைப்பாக பார்த்த உடனே அவங்க ரசூலுல்லாஹ் தான் சொல்லி விட்டுருக்கிறாங்கன்னு இக்ரிமா நம்பினான். அப்ப அப்படிப்பட்ட கொடூரமானவர்களை மன்னித்தார்கள். வரலாற்றை நம்ம படிக்கிறோமே, ஒரு யுத்த காலத்துல வந்து 3 பேர் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு சத்தம் போட்டாங்க. தாகமா இருந்துச்சு, தண்ணீர் கொண்டு கொடுத்த உடனே அங்க பக்கத்துல தண்ணீரின் சத்தம் கேட்டுச்சு. அவங்களை கொண்டு கொடுங்க, என்னோட தாகமா இருப்பாங்க போல் தெரியுதுன்னு சொன்னாங்க. அங்க தண்ணீரின் சத்தம் கேட்ட உடனே பக்கத்துல சத்தம் கேட்டுச்சு, அவங்களை கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. 3 பேருடைய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோமே. அந்த 3 பேரில் யுத்த களத்தில் தண்ணீர் என்று கேட்டு தன் பக்கத்தில் தண்ணீர் என்று சத்தம் கேட்டதுனால என்னோட அவங்களுக்கு தாகமா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தன் உயிரை நீட்ட அந்த பாக்கியவான்களில் முதலாவது ஆள் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை படிக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலமான உள்ளம், அவங்களுடைய உள்ளத்துல வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான், எல்லோரும் சொர்க்கவாசியாக வேண்டும், எல்லோரும் சொர்க்கவாசியாக வேண்டும். அந்த உன்னதமான ஒரு குறிக்கோள் தான் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அதே மாதிரி நாம நமக்கும் சில குறிக்கோள்களை வைக்கணும். முதல் குறிக்கோள் என்னன்னு சொன்ன, நான் ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ்வேன். நமக்கு அடிப்படையான குறிக்கோள், நான் ஒரு சிறந்த முஸ்லிம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. நான் ஒரு முஸ்லிம் என்ற உயர்வான சொல்லோடு இந்த உலகத்தில் வாழ்கிறாரே, அவரை விட அழகான வாழ்க்கை வாழ்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். அதனால் நமக்கு ஒரு குறிக்கோள் என்னன்னு சொன்னா, நான் ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ்வேன். அந்த ஒரு சிறந்த முஸ்லிமுக்கு என்னென்ன வாழ்க்கையில இருக்கணும் அதை பூரா நான் பேணி வாழ்வேன். அந்த ஒரு குறிக்கோளை நமக்கு வச்சுக்கலாம். அருமையானவர்களே, அதுலயும் உன்னதமான சொர்க்கம் என்பதற்கிறதே முஃமின்களுடைய லட்சியம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். உலகத்துல வந்த யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த துன்யா விட்டு மௌத்தாயித்தான் தீரணும். யாரும் நிரந்தரமா இந்த துன்யாவில இருந்தவங்க இல்லை, யாரும் இதோட அப்படி இருந்ததும் இல்லை.
அப்படி யாராவது இருக்கணுமானா அதற்குண்டான முதல் தகுதியும் முழு தகுதியும் பெற்றவர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்களும் கூட தங்களுடைய 63வது வயதில் அல்லாஹுவின் நாட்டப்படி இந்த உலகத்தினுடைய கண்களிலிருந்து என்றும் வாழும் நதியாக இருந்தாலும் உலகத்தினுடைய கண்களிலிருந்து மறைந்தாங்க நம்ம பார்க்கிறோம். அதனால யாரா இருந்தாலும் அந்த நமக்கு நீண்ட ஹயாத்தை தரணும். ஆனா யாராக இருந்தாலும் இந்த துன்யாவை விட்டு ஒரு நாள் மௌத்தாகியே தீரணும். இது யாரும் மறுக்கிற விஷயம் இல்லை. என்னை கொண்டுதான் துன்யா வாழுது, எனக்கு நானாதான் அப்படி செய்தேன், நானாதான் இப்படி இருக்கிறேன், என்னை கொண்டுதான் துன்யாவின் குடும்பம் நடக்குது, நான் இல்லாட்டா அப்படி ஆயிரும் அப்படி சொன்னவங்க கூட இந்த பேர் போயிட்டா. சொன்னவங்க பூரா என்னை கொண்டுதான் அப்படி நடக்குது, என்னை கொண்டுதான் இப்படி நடக்குது, அவங்க போயிட்டாக துன்யா நடக்கத்தான் செய்யும். அதனால முதல் விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த ஆயத்து குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். இந்த கருத்துல குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகல்லிபான். குர்ஆன் உலகத்தில் வந்த யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முடிவுற்றுத்தான் தீரும். அல்லாஹ் சொல்றான். வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி, நபிமார்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நேசர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கண்ணியமும் கீர்த்தியும் உள்ள ரப்பை தவிர, ரப்புக்குத்தான் மௌத்துங்கிறது கிடையாது, ரப்புக்குத்தான் முதுமைங்கிறது கிடையாது, ரப்புக்குத்தான் நோய்ங்கிறது கிடையாது, ரப்புக்குத்தான் இயலாமைங்கிறது கிடையாது, ரப்புக்குத்தான் அசதிங்கிறது கிடையாது. மனிதர்களாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் துன்யாவுக்கு ஒரு நாள் மௌத்தாய்த்தான் தீரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ற விஷயம்தான். அல்லாஹ் நமக்கு எல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா, வாழும் காலம் எல்லாம் ஆகியத்தோடு அல்லாஹ் வாழ செய்தருள்வானா. இது முதல் விஷயம். அல்லாஹ் சொன்னா யாரா இருந்தாலும் துன்யா விட்டு போயிடும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னால, வாழ்க்கையின் லட்சியத்தை சொல்றதுக்கு முன்னால் அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. செய்யற எந்த காரியத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நாளை கூலி வச்சிருக்கிறான். இல்ல யாருக்கும் தெரியாம தானே செய்தோம், 4 பேருக்கு தெரியாம ரகசியமா தானே செய்தோம், நான் செய்ததை ஒருத்தருமே பார்க்கலையே, யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, செய்த எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் ஒரு சொல் சொன்னோம், அதனுடைய விளைவை வாழ்க்கையில் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஒரு செயலை செய்தோம், குர்ஆன் சொல்கிறது, சத்திய வாக்கு, யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. சின்ன கையை செய்தாலும் சரி அதனுடைய பலனை வாழ்க்கையில் நீங்கள் கண்டே தீர வேண்டும். பலன் சமயத்துல உடனடியா வரலாம், கொஞ்சம் தாமதமா வரலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்கை இருக்குது இல்லையா? ஒரு கனவு கண்டன்னு வைங்க, கனவுக்குண்டான விளக்கத்திற்கு அதிகமான காலம் எவ்வளவு வருஷம்னா 50 வருஷமா. ஒரு கனவுக்குண்டான விளக்கம் இருக்குது, உடனே வந்துடலாம். இந்த கனவுடைய பலன்கள் விளக்கம்ங்கிறது அதிகபட்சமா அந்த கனவுக்கு விளக்கத்துக்கு உண்டான கால அளவு 50 வருஷம். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு மனிதன் அமல் செய்யறான்னு சொன்னா, நல்ல காரியத்தையும் தீய காரியத்தை செய்யறான்னா சமயத்தை உடனடியா பலன் வந்துடும். சில பேர் கேட்க, அசத்து என்ன அநியாயம் பண்றாங்க, ஊரையெல்லாம் சுருட்டி என்ன செய்யறான், ஊரையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இருக்கிறான், அநியாயம் பண்றான், ஒரு நல்ல அமல் செய்யறது இல்லை, கெடுதல் தான் செய்துட்டு இருக்கிறான், நல்லா வாழ்றான், அசத்து நல்லா இருக்கிறானே அவன், நான் அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு அலையிறேன், என்ன பாடுபடுறேன் அசத்து, என்ன கஷ்டப்படுறேன், கேட்கணும் இல்லையா? பலன்களுடைய விளைவுங்கிறது உடனே வரணுங்கிறது சட்டம் இல்லை. உடனே வரலாம், கொஞ்சம் தாமதிச்சு வரலாம், உடனே வந்து அது கயிறு. ஏன்னா அப்ப கொஞ்சம் நம்ம என்ன செய்ய உஷாராயிரும். உடனே வரலன்னா ஒரு தெனாவட்டு வரும், அவன் எவ்வளவு பாவம் செய்ய ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு ஒரு இது வந்துடும். அதனால உடனடியா சமயத்துல வரும், சமயத்துல கொஞ்சம் தாமதமா வரும், சமயத்துல பின்ன காலத்துல வரும், சமயத்துல மௌத்தினுடைய காலத்துல வரும். அதனுடைய தொடர் சந்ததிக்கும் தொடரலாம், மௌத்துக்கு பின்னாலே வரலாம், சந்ததிக்கும் தொடரலாம். அதனால செய்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் அழுத்தமாக சொல்கிறது, முதலாவது விஷயம் யாராக இருந்தாலும் இந்த துன்யாவை விட்டு ஒரு நாள் பிரிந்துதான் தீர வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது நீங்க மனசுல அழுத்தமா பதிய வைக்க நல்லா சொல்றான், செய்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதனுடைய முழுமையான பலாபலனை அல்லாஹ் கியாமத்தில் தருவான், முழுமையான பயன்பாடுகளை அல்லாஹ் கியாமத்தில் தருவான். எந்த ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னோம் அதனுடைய பலனை கியாமத்துல பார்த்துருவோம். சொன்னாங்க, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, சும்மா இருந்தீங்க, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு மரம் நடப்படுகிறதுன்னு சொன்னாங்க.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாது போயிருந்த பொழுது சையதுனா கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க. ஒவ்வொரு நபிமார்களையும் 7 வானத்தில் நபிமார்களை 8 நபிமார்களை சந்திச்சாங்களே, ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் உரையாடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வான் மண்டலத்தினுடைய காபாவான பைத்துல் மாமூர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல வருது. வான் மண்டலத்தினுடைய காபா, பூமியினுடைய காபத்துல்லா மாதிரி வானத்தினுடைய காபா பைத்துல் மாமூர். அந்த பைத்துல் மாமூர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருந்தாங்க. மர்ஹபன் பிபினி ஸாலிஹின் அருமை மகனே வருக வரவேற்றாங்க. ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். 7வது வானத்தில் வரவேற்று சலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்கெல்லாம் சலாம் சொல்லி விட்டாங்க. என்னுடைய மகனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த உம்மத்துமார்களுக்கு உங்களுடைய உம்மத்துமார்களுடைய சலாமை சொல்லுங்க. மாத்திரமல்ல, வஅன்னல் ஜன்னத கியான், சொர்க்கம் என்பது வெறும் கட்டாந்தரைதான். உலகத்தில் நாம சொல்லக்கூடிய தஸ்பீஹாத்துகள் தான் அங்கே மரங்களாக தோட்டங்களாக உருவாக்கப்படுகிறது. அதனால உம்மத்து அதிகமா திக்ர் செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டான். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் வீணாகாது, ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாலும் வீணாகாது, ஒரு அல்லாஹ் அக்பர் சொன்னால் வீணாகாது. அதனுடைய பலாபலன் கண்டிப்பா கிடைத்தே தீரும். இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ, யார் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள். உண்மையான வெற்றிங்கிறது குர்ஆன் சொல்லு. நம்மகிட்ட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய துட்டு இருந்தா, பாட்டி கட்டிக்கார சத்து நிறைய அங்க இடம் வாங்கி போட்டிருக்காரு, இங்க இடம் வாங்கி போட்டிருக்காரு, துட்டு இருக்குது, நினைச்ச காரியத்தை செய்ய முடியும். சில பேருக்கு நிறைய மக்கள் இருந்தா அவர் வெற்றியாளர் நினைக்கிறாங்க, சில பேர் நல்ல அழகா இருந்தா வெற்றியாளர் நினைக்கிறாங்க, சில பேருக்கு ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா வெற்றியாளர் நினைக்கிறாங்க. உலகத்துல வெற்றிங்கிறதுக்கு மனிதர்கள் பல அளவுகளை வச்சுக்கலாம். அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் ஜன்னத்தில் யார் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர். அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களின் கூட்டத்தில் கபூல் செய்தருள்வானா. இந்த உலகத்துல சில காரியங்களை பார்த்து இதெல்லாம் வெற்றி வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அப்படி நம்ம உள்ளத்துல ஒரு சண்டை வருது. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்றும் சுகம். அல்லாஹ் சுகமாரி தெரியும், ஏமாந்துருவோம். எப்ப விளங்கி ஏமாந்துட்டோன்னு மௌத்தினுடைய நேரத்துல தான் விளங்கு. ஏமாந்துட்டோன்னு எப்ப விளங்கு, ஆஹா சொன்னாங்களே, அது அப்படின்னு சொன்னாங்களே இப்படின்னு சொன்னாங்களே, தப்பிட்டமேன்னு சொல்லி மரண நேரத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல. குர்ஆனுடைய வாக்கு சூரத்துல் ஜும்ஆவுக்கு அடுத்த சூரா சூரத்துல் முனாஃபிகீன். அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவனுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னாலே. அப்படி மௌத் வருகின்ற நேரத்தில் தான் உங்களில் ஒருவருக்கு மௌத் வந்து விட்டால் அந்த நேரத்தில் அந்த மனிதன் பதறுவான், துடிப்பான். லௌலா அக்ஹர்தனீ இலா அஜலின் கரீம், அல்லாஹ்வே என்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் தாமதித்தால் போதுமே. கொஞ்சம் நேரம் ரப்பே தாமதிச்சு, உனக்காக நான் நிறைய நல்ல காரியங்களை, அறமான காரியங்களை, தர்மங்களை நிறைய செய்வேன். வாக்கும் என சாலிஹின், நான் சாலிஹான மனுஷனாயிருவேன் ரப்பே, கொஞ்சம் தாமதி என்று அந்த நேரத்தில் துடிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு மனிதனுக்கும் நிர்ணயித்த காலம் இருக்கிறது. அந்த காலம் வந்து விட்டால் யாரும் தாமதிக்க இயலாது. எங்கனங்கிறது யாருக்கும் தெரியாது. தெரியுமா? யாருக்கு எப்போ எந்த இடத்துல எந்த வயசுல எந்த நிலையில ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நோயின் காரணம் வச்சு சொல்லுவோம். எத்தனையோ பேர் காலம் எல்லாம் பல வருஷங்களா நோயாளியாவே படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு பட்னாப்ல சொன்னார் ஒரு தடவை, நான் ஒரு ஆளை நோய் விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தேன். அவரை பார்த்துட்டு இன்னொரு ஆள் வர்றார். அவரை பார்த்துட்டு உடம்பு சரியில்லாத ஆளை விசாரிச்சுட்டு ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறார். அவன் பட்னாப் சார் எதிர்த்து வந்தாராம். பட்னாப் சார்ட்ட யார் பார்த்துட்டு வந்தாரா, சீக்கிரம் போங்க முடியிற கட்டத்துல இருக்குன்னாராம். சீக்கிரம் போங்க முடியிற கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொன்னவர் அவருக்கு முன்னால் போயிட்டார். நடந்த உண்மை, நான் பேரோட சொல்லக்கூடாது இப்படி பொது இடத்துல. சீக்கிரம் போங்க முடியிற கட்டத்துல இருக்குன்னு சொன்னாரு. அப்படி சொல்லி என்ன கடந்து நடந்து போனாரு.
அவர் அதுக்கு பிறகு 2 வருஷம் வாழ்ந்தார், படுக்கையில கிடந்தவர். அதுக்கு முன்னாடி இவரு போயிட்டார். யாருக்கு எங்க எப்படி ஒண்ணும் தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி நான் மலேசியா போயிருந்தேன். மலேசியா போயிருந்த ஒரு பொது காரிய விஷயமா, அசத்துவரை ஊருக்கு இந்தியா இந்தியா கொண்டு நினைக்காதியா, ஒரு பொது காரியத்துக்காக போயிருந்தேன். ஒரு 4 நாள் பயணமா போயிருக்கும் பொழுது திருச்சியிலிருந்து விமானம் ஏறி ஒரு 1.5 மணி நேரம் கடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அந்த பிளைட் அப்படியே சரிஞ்சிட்டு பாருங்க. இப்படி ஒரு இடது பக்கமா சரி, வலது பக்கம் தூக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற 3 பேரும் கீழே விழுந்துட்டான். சாப்பாடு கொடுத்து அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஆசுவாசம் ஆகிற நேரம். சில பேர் சாப்பிட்டு இருக்கான், சில பேர் பால் சாப்பிட்டு இருக்கான், பேர் சாப்பிட்டு எத்தனை வச்சுட்டு இருக்கான். பூரா பிளைட் அப்படி எச்சமாயிடுச்சு, பூரா சிந்தி 1000 அடிக்கடி இறங்கிருச்சு. போயிட்டு இந்த பிள்ளைக்கு இறங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? நான் பார்த்தேன், முடிஞ்சு போச்சு போது தெரியுது. இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியது அல்லாஹ்வை மன்னிச்சு எவ்வளவு பாவங்களை செய்து காலங்களை கழிச்சிட்டோம். கடைசி நேரத்தை ரப்பே நீ உனக்கு பொருத்தமான நிலையில் ஆக்கி என்ன மன்னிச்சு ரப்பே. இஸ்திக்ஃபார் ஓதுனா கவனம் இஸ்திக்ஃபார்ல வரவா செய்து வரமா, ஒரு கவனம் இஸ்திக்ஃபார்ல வரமாட். பூரா பதறி நம்ம கல்வி எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கு. அந்த நேரத்துல ஓதுனா கவனமா வருது, ஒரு கவனம் வரமாட்டேன். பூரா கவனம் திரும்பி இருக்கு. ஊரா பிள்ளைக்கு பூரா சத்தமா கிடக்குது, பிள்ளைக்கு பூரா அப்படி இருக்குது இப்படி இருக்கு. ஒவ்வொரு ஆட்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தத்தை போடலாம். அருமையானவர்களை எப்படி தெரியாது அல்லாஹ். ஒரு 4 நிமிஷம் அதுக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. அதனால வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் எப்போ எங்கன்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா துன்யாவுக்கு போயிருக்கும். இருக்கிற காலங்கள்ல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில கழிச்சோம்னு சொன்னா உன்னதமான சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். இல்ல யாரும் பார்க்கல, உடம்புல தைரியம் இருக்குது, மனசுல ஆசை இருக்குது, பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை இருக்குது, யாரும் பார்க்கல. நீங்க தனிமையில உட்கார்ந்தாலே பயமா இருக்கு. முதல்ல பாக்குறேன்னு நாள் நினைக்கிறேன், ஒரு தனியா 2 பேர் உட்கார் வியாரத்துக்கா அந்த பக்கம் போயிருந்தோம்னா தனியா உட்கார்ந்து தலைகுனி ஆரம்பிச்சுட்டான். தனியா உட்கார்ந்து தலைகுனி ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு அதை இதை கண்டதை கழியதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவர்களே, எந்த காரியத்திற்கும் அதனுடைய விளைவு இருக்குதுங்கிறதை ஞாபகம் வைக்கணும். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும். நாம ஒரு லட்சியம் வைக்கணும். உன்னதமான சொர்க்கம் தான் நமக்கு வெற்றிக்கு காரணம். அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்தை அடையும். அதுக்குண்டான வழிகள் என்னென்ன தன்மைகள் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி எவ்வளவு சொல்றான். وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ. ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டால் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். அப்படி ஏதாவது ஒண்ணு துன்யால இருக்குமாங்க? ஒருவருக்கு சொர்க்கம் செல்வம் இருக்கட்டும், வசதி இருக்கட்டும், பதவி இருக்கட்டும், என்ன இருக்கட்டுமே, கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நினைச்சதெல்லாம் நடக்குமா? சொர்க்கத்தில் கேட்டதெல்லாம் கிடைக்கும். குர்ஆனுடைய வாக்கு. நினைத்ததெல்லாம் நடக்கும். எல்லாம் சொந்த சஹாபிகள் கேட்கிறாங்க, நாயகமே கேட்டதெல்லாம் கிடைக்குமா, நினைச்சதெல்லாம் நடக்குமா? ஆமான்னு சொன்னார். எது கேட்டால் உலகத்தினுடைய எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, உலகத்துல கொஞ்சம் கவலையோடு கலந்துதான் இருக்கும். கவலையோடு கலந்துதான் துன்யால எந்த மகிழ்ச்சியும் இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த சந்தோஷம் நீங்கிருமோங்கிற கவலையாவது இருக்கும். உலகத்தில் உள்ள எந்த சந்தோஷமாகட்டுமே கொஞ்சம் கவலையோடு கலந்துதான் இருக்கும். சொர்க்கத்தினுடைய எந்த மகிழ்ச்சியிலே கவலையே கிடையாது. உலகத்தினுடைய ஆக மகிழ்ச்சியிலே இந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு போயிருமோங்கிற கவலையாவது இருக்கும். ஆகத்துல எந்த கவலையும் இருக்க. அருமையானவர்களே, அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான வழிகள் 1000 அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். ஹதீஸ்ல வருது. குறைஞ்சது ஒரு நம்ம நேரத்தினுடைய சூழ்நிலைகளை அனுசரிச்சு சில தன்மைகளை இன்ஷா அல்லாஹ் சொல்லி ஒரு திக்ர் செய்து துஆ செய்து நமக்கு அழைக்கும். முதலாவது என்னன்னு சொன்னா, நாம் அதிகமான சுஜூது செய்யணும். தொழுகையாளிகளா இருக்க. ஹதீஸ்ல வருது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரபியத்துல் அஸ்லமி நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு நிகழ்ச்சி தான் முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. இது சொர்க்கத்தை மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் நமது நாயகத்தோடு சேர்ந்திருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சொர்க்கம் கிடைக்கிறதுங்கிறது மாத்திரமல்லங்க, நான் சொல்ல போற இப்ப 4-5 தன்மைகள் இருக்கிற சொர்க்கம் கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் நமது நாயகத்தோடு சேர்ந்திருக்கலாம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி அருள வேண்டும். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, அதிகமான சுஜூத்.
பரலான தொழுகைகள் போக உபரியான நஃபிலான தஹஜ்ஜுத் போன்ற துஹா போன்ற நஃபிலான உபரியான வணக்கங்கள் அதிகமா செய்யறது. பரல விட்டு அடிக்கணும், இது வேற. உபரியான வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் நேற்று சென்னையில ஒரு ஆள் சொன்னார், அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால உங்க பயான ஒரு வருஷத்தை கேட்டேன் சத்து, ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத்து சுக்குர் தொழுதுட்டு வாங்கன்னு சொன்னீங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறான். பாக்கியங்கள் கொஞ்சம் நெஞ்சமாங்க. நம்ம பாக்கியத்தை எப்ப விளங்க முடியும்னா நம்மளோட குறைவான ஆட்களை பார்த்தா தான் விளங்க முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய வசதி உள்ளவர் போய் சொன்னாராம், நான் என்ன கஷ்டப்படுறேன், எனக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு குடும்பத்திலன்னு சொன்னாராம். ஈசா அவரை கூப்பிட்டு நேரா போய் ஒரு ஏழையை கொண்டு போய் காமிச்சாங்கண்ணா. ஒன்னோட இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு, அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு சிரமப்படுறான்னு பாரு. அவருக்கு ஒண்ணு அந்த ஏழை குழம்பா இருக்கான, நான் என்ன கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ஒரு நோயாளிக்கு கூட்டு போனாங்களாம். பாரு அவன் என்ன பாடுபடுறான்னு பாரு, அந்த நோயாளி என்ன பாடுபடுறான்னு பாரு. அந்த நோயாளி படம்னானா நான் என்ன பாடுபடுறேன். அந்த நோயாளி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் இல்லாத ஒரு ஆள்கிட்ட கூட்டு போனாங்க. பாரு அல்லாஹ் உனக்கு ஈமான் கொடுத்திருக்கிறான் பாருன்னு சொன்னாங்க. நம்மளோட குறைவான ஆட்களை பார்த்தா தான் அல்லாஹ் நமக்கு தந்த ஞாபகத்து என்னன்னு தெரியும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நம்ம இயல்பா நம்முடைய அவயவங்கள்லாம் சீரா செயல்படுது, இதுக்கு எவ்வளவு முடி செலுத்தணுங்க. அடிக்கடி சொல்றதுதான், அரும்பு கோணிடின் அதுமணம் ஒரு மலர் கோணலா இருந்தா கூட வாசனை போயிடாது. அரும்பு கோணிடின் அதுமணம் குன்றுமோ, அரும்பு கோணல், அரும்புன்னு மலர் கோணலா இருந்தாலும் வாசனை போயிடாது. இரும்பு கோணிடின் யானையை வெல்லலாம். இரும்பு கொஞ்சம் கோணலா இருந்தா கூட அங்கு சொன்னு சொல்றான், யானை பாக காதல போட்டுட்டு அஞ்சல யானை நினைச்சான், அதனுடைய கருத்தை மிதிச்சுக்கிட்டு இருக்கான், காதல நினைச்சான், அங்கு சொத்தை மாட்டி வச்சிருக்கிறான். இரும்பு கோணிடின் யானையை வெல்லலாம். கரும்பு கோணிடின் கட்டியும், கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல இருந்து வரக்கூடிய பாகுத்தான் இருக்கிற கட்டியா தான் இருக்கு. நரம்பு கோணிடின் நாம் என்ன செய்யும், ஒரு நரம்பு கோணலா ஆயிடுச்சுன்னு என்ன செய்ய முடியும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பாக்கியங்களை நினைச்சு சுக்குர் செய்யும். நஃபிலான வணக்கங்கள் அதிகம் செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகைகள் எல்லாம் போக செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை சாலிஹீன்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தந்த எவ்வளவோ பாக்கியங்களை, ஈமானுடைய பாக்கியத்தை தந்தான். அல்லாஹு தஆலா எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறான். இதற்காக ரப்பே உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நஃபிலான தொழுகை நீட்டு வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 2 ரக்காத்தாவது தொழுத்துவார். சொல்லலாமா? ஆண்களும் பெண்களும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 2 ரக்காத்தாவது நஃபிலான தொழுகை அப்படி நீயத்து வச்சு சுக்ருடைய தொழுகை. அதனால அல்லாஹ் தஆலாவுடைய உன்னதமான சொர்க்கத்தை பெறுவதற்கு முதல் வழி அதிகமான சுஜூத். ரபீஅத்துல் அஸ்லமி ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரொம்ப அன்பு கொண்டவர்கள், நாயகத்தினுடைய திருமுகத்தை காண்பதில் பாக்கியம் கருதக்கூடியவர்கள். ஒரு நாள் கடுமையான குளிர் நேரம், மதீனாவுடைய குளிர் எப்படி நமக்கு தெரியும் போனவங்களுக்கு, கடுமையான குளிர், வீட்டுல படுத்துறாங்க. அதற்கு ரபியாவுக்கு தூக்கம் வரல. ஈமானுடைய அந்த இஸ்கில தேட்டத்துல ரசூலுல்லாஹ் பார்க்கும் போது ஆசை வந்துருச்சு. வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. தட்டி எழுப்ப கூடாது, மதம் இல்ல, முறை இல்ல. காலையில் தஹஜ்ஜுக்கு எழுந்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல்ல பாக்குறாங்க, ரபியா உட்கார்ந்து. என்ன ரபியா அங்க உட்கார்ந்துக்கிறீங்க? ஒன்றும் இல்ல ஹபீப், உங்க முகத்தை பார்க்கறது போல இருக்கு. தூக்கம் வரல நாயகன், உங்களுடைய ஒளி பொருந்திய திருமுகத்தை காண வேண்டும் என்ற தேட்டம் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது. அதனால அங்க கிடந்து நான் உருண்டுட்டு இருக்கிறதுக்கு உங்க வீட்டு வாசல்ல இருந்து உட்கார்ந்துட்டேன். அந்த மஹப்பத்தின் அளவை விளங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாட்ட சொன்னாங்க, சல் யா ரபியா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. அதை கொடுப்பதற்கான ஆற்றல் இருந்த காரணத்தினால் அப்படி கேட்க சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். செய்தனா ரபியத்துல் அஸ்லமி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, நாயகமே சொர்க்கத்துல நான் அவங்க கூட இருக்கணும்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துல நான் அவங்களோட இருக்கணும்னு சொன்னாங்க. பெரிய விஷயத்தை கேட்டீங்களா ரபியா, வேற ஏதாவது கேளுங்க, அவங்க வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை நாயகம், சொர்க்கத்துல நான் அவங்களோட இருக்கணும் ஹபீபேன்னு சொன்னாங்க. சஹாபிகள் அதை புரிந்திருந்தார்கள். புரிந்திருந்த காரணத்தினால் ஆண்களும் பெண்களும் அதை ஆசித்தார்கள். உஹது யுத்தத்துல உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா ஒரு பெண்ணு, தாய்மார்கள் இந்த பெயர்களை ஞாபகம் வைக்கும். உங்களுடைய பெயர் உம்மு அம்மாரா. உஹது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் பல பக்கம் செதறிட்டாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறி வச்சு தாக்குறதுக்காக எதிரிகள் கவனம் எடுத்து ரசூலுல்லாஹ் தாக்குறதுக்கு அம்பு எய்திட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மேல எதுவும் படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அம்புகளை எல்லாம் தாங்கி தன்னை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருந்த பல பேரை, அதற்கு தல்ஹாவை போல உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா என்ற ஈமானிய பெண், எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, என் நாயகத்திற்கு ஒண்ணு ஏற்பட்ட கூடாதுன்னு கேடயமாக நின்று வரக்கூடிய அம்புகளை தாங்கினார்.
அவங்க மேனியில 13 இடங்கள்ல அம்பு பாய்ந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அதற்கு உம்மு அம்மார்கள் அன்சாரியா மேல, அந்த அம்மா மேல இவ்வளவு ரத்த காயங்கள் வெளிப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி அந்த பெண்மணியினுடைய மகள் அம்மாரா, அந்த அம்மாராங்கிற அந்த புள்ள அங்க போகுது. ஃபனாதல் முஸ்தபா இப்னஹா அம்மாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அம்மாராவை கூப்பிடுறாங்க. அம்மாரா மகளை கூப்பிட்டாங்க. தாய் பாருமா, உம்மா மேல எவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்கு, 13 இடத்துல இருந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, நீ உம்மா கூட்டு போங்கிறான். இந்த சத்தத்தை ரசூலுல்லாஹ் இந்த சத்தத்தை அந்த உம்மா அம்மாரத்துல அந்த பெண்மணி கேட்டான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் திரும்பி, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கிறது நபியே, எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கிறது நாயகன், சொர்க்கத்தில் நாங்கள் எல்லாம் உங்களோட இருக்கணும், அதுக்காக துவா செய்யுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு கையை வச்சிருக்காங்க. இந்த உம்மா அம்மாரத்துல் அன்சாரியா அவனுடைய இந்த குடும்பத்தை சொர்க்கத்தில் என்னோடு நீ சேர்த்துவை நாயகமே, அதன் பேர் சொல்லி துவா செய்யறாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன ஏற்பட்டாலும் ஒன்றும் இல்லை ஹபீபே, இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன நடந்தாலும் ஒன்றும் இல்லை, என்னுடைய லட்சியம் கிடைத்து விட்டதுன்னு சொன்னாங்க, என்னுடைய ஆசை நிறைவேறி விட்டதுன்னு சொன்னாங்க. அப்ப அது வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று கருதிய காரணத்தினால் சொர்க்கத்தை அடைவதும் சொர்க்கத்தில் நாயகத்தோடு இருப்பதும் எவ்வளவு வெற்றிக்குரிய காரியம் என்று விளங்கிய காரணத்தினால் அதற்கு ரபியத்துல் அஸ்லமி போன்றவர்கள், அதற்கு உம்மா அம்மாரத்துல் அன்சாரியா போன்றவர்கள் ரபியத்துல் அஸ்லமி அதைத்தான் கேட்டாங்க, நாயகமே சொர்க்கத்துல உங்களோட இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? ரபியா அஇன்னி அலைக பிகஸரத்தி சுஜூத், கியாமத் நாளில் நீங்கள் என்னோட சொர்க்கத்தில் இருப்பதற்கு, என்னுடைய ரப்பிடத்தில் நான் கேட்பதற்கு எனக்கு ஒரு வசீலா வேண்டும் இல்லையா, எனக்கு ஒரு பிடி வேண்டும் அல்லவா, நான் என் ரப்பிடத்தில் உங்கள் உரிமைக்காக கேட்பேன், அதனால் அஇன்னி அலைக பிகஸரத்தி சுஜூத், அதிகமான சுஜூதை கொண்டு இந்த காரியத்துல நீ எனக்கு உதவி செய்யுன்னு சொன்னாங்க. நீ அதிகமான சுஜூதுகளை கொண்டு, சுஜூத் அதிகம் எப்ப ஆகும், உபரியான வணக்கங்களின் வழியாக அதிகமான சுஜூதை கொண்டு, அதிகமான தொழுகை கொண்டு, உபரியான வணக்கங்களை கொண்டு எனக்கு இந்த காரியத்திற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் ரபியா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அண்ணா, சொர்க்கத்தை அடைவதற்கும் சொர்க்கத்தில் நாயகத்தோடு சேர்ந்து இருப்பதற்கும் உண்டான மகத்தான அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வழிகள் நிறைய இருக்கிறது. அதுல முதல் வழி பேணுதலான முறையில தொழுவது, பரவான தொழுகைகள் மாத்திரமல்ல, உபரியான வணக்கங்களை அதிகம் அதிகம் செய்வது, இன்பத்தோடு செய்யும், ஆசையோடு செய்யும். சுல்லா சொன்னாங்க இல்லையா, போன சுபுல கூட ஞாபகப்படுத்தி சொன்னேன். சுல்லா சொன்னாங்க, லிக்குல்லி நபியின் ஷஹ்வத்து, உலகத்துல வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. வாழ்க்கையில மனுஷனுக்கு அவன் நினைச்சது நடக்கணுமான ஆசை வரணும். ஆசை நல்லதுதான், ஆசையும் கோபம் இல்லைன்னு வைங்க, மனுஷ வாழ்க்கை கிடையாது. ஆசை இருக்கணும், கோபம் இருக்கணும். ஆசை இருந்தாலும் நினைச்சதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஒரு ஆசையே வாழ்க்கையில இல்லைன்னு வைங்க, பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் ஆசை, ஊடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை, மக்களை கத்துக்கிறணுங்கிற ஆசை, மக்களை நல்லபடியா வளர்க்கணும், அவங்களுக்கு உண்டான காரியங்கள், இந்த ஆசை இருந்தா தான் முயற்சியே பண்ணுவான். அதனால மனிதனுக்கு ஆசை அப்படிங்கிறது வேணும், கோபமும் வேணும். கோபம் இல்லைன்னு வைங்க, ஒன்னையும் பொருட்படுத்த மாட்டான். வாழ்க்கையில தான் விரும்பாததை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு ஒரு கோப ரோஷம் வேணும். ஆனா அளவோட இருக்கணும், ஆசையும் அளவோட இருக்கணும், கோபமும் அளவோட இருக்கணும், சரீரத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டு இருக்கணும். இதுல சில ஆசைகள் வந்துட்டு செய்யறது இன்பம் வந்து, ஆசை மனசுல நிறைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க, நல்ல காரியத்தில் ஆசை இருந்துச்சு நிரம்ப இருக்குன்னு நான் செய்யறதுக்கு இன்பம் வந்து. சொல்ல சொன்னாங்க, உலகத்துல வந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ரொம்ப ஆசை இருந்துச்சு. இக்குல்லி நபியின் ஷஹ்வத்துன் வ ஷஹ்வதி கியாமுல் லைல், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய ஆசை தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அந்த நேரத்துல நான் தக்பீர் கட்டி ரப்பு முன்னால நான் நிக்கிறதுல எனக்கு ஏற்படக்கூடிய இன்பம் ஆனந்தம் இருக்கிறதே, அந்த நேரம் வராதா என்று ஆசைப்படுவேன். அந்த நேரத்தில் என் ரப்பிடத்தில் நான் அழுதும் தொழுதும் கேட்பதில் சந்தோஷப்படுவேன். அது ஆசை. நபியினுடைய ஆசைய, ஸல்லல்லாஹுடைய ஆசைய குறிப்பா நபி நகர்ல வச்சு பேசுறோம், நம்முடைய ஆசையா ஆக்கிக்கலாமா? தஹஜ்ஜுத பழக்கமாக்க, தஹஜ்ஜுடைய தொழுகையில தொழுகும் பொழுது ஒரு இன்பம் வரும். ஆசை வந்துச்சுன்னு வைங்க, எந்திருவோம், தூக்கம் போயிடும். ஆசை இருந்துன்னு வைங்க, நாளைக்கு வெளியூருக்கு போகணும், டூர் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ராத்திரி பிள்ளைகளை படுக்க வைங்க, காலை 4 மணிக்கு எல்லாம் எழுந்திருக்கணும்.
ஏதோ அலாரம் வைக்கணுமா, நமக்கு முன்னாலும் நெஞ்சு நிற்கும். காலையில 8 மணி ஆனாலும் பள்ளிக்கூடத்தை கிளப்புறதுக்கு படுற பாடு பெரும்பாடு கிளப்புறது. ஆனா டூர் போகணும், காலை 4 மணிக்கு வண்டி வந்துடும்னா 3 மணிக்கு நெஞ்சு நிற்கும். அது தட்டவுடன் தட்டாத நெஞ்சு நிற்கும். என்ன மனசுல ஆசை இருக்கு, அந்த ஆசை நமக்கு தகுதியில வந்துருச்சுன்னு வைங்க, கோவை இழுத்து போட்டு தூங்குவோமா, ரெண்டாவது கிளப்புவோமா, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புவோமா, அந்த ஆசை வரும். அதனால சொர்க்கத்தை அடைவதற்குண்டான ஏராளமான வழிகள் இருக்கிறது. அதுல முதல் வழி அதிகமான நபிலான வணக்கங்களை, சுஜூதுகளை அதிகம் செய்வது. அது முதல் காரியம். அதனால அது இன்பத்தோடு செய்யணும், ஆசையோடு செய்யணும், ஆர்வத்தோடு செய்யணும். அல்லாஹ்வுக்கு இந்த ஆபீயத்தை தந்திருக்கிறான்னு நினைச்சு சந்தோஷமா செய்யணும். ஒரு நேரங்கள் வரும் சுஜூது செய்ய முடியாம ஆயிடும். அதனால அதிகமான சுஜூதுகளை கொண்டு ரப்பிடத்தில் முதலில் அந்த காரியத்திலே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான அந்த காரியத்துல கவனம் செலுத்துறது. இரண்டாவது ஹதீஸ்ல வருது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்க. ஸல்லல்லாஹு மீது அதிகமான ஸலவாத்துகள் சொர்க்கத்தை தரும் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் நாயகத்தோடு நம்மை சேர்த்து வைக்கும். அக்ரபுக்கும் இலைய மன்சிலத்தன் அக்ஸருஹும் அலைஹி ஸலாத் சொன்னாங்க, கியாமத் நாளில இஸ்தானத்தால் அங்கத்தால் சொர்க்கத்தில் ஆக உயர்ந்தவர்கள், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா, என் மீது அதிகம் ஸலவாத்து சொன்னவர்கள் சொன்னாங்க. அதனால சும்மா இருக்கிறோம், ஸலவாத்து அதிகம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு குறைஞ்சபட்சம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். இதற்கு செய்தா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்வார்கள், ரப்பை நெருங்குவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அதுல ரொம்ப இலகுவான வழி, கஷ்டமில்லாத வழி, மிக சிறந்த வழி ஸல்லல்லாஹு ஸலவாத்து சொல்றதுன்னு சொன்னாங்க. கஷ்டம் இல்லை, சில காரியங்கள் இருக்கு, ரொம்ப நெருக்கிறதுக்கு எல்லா வழி இருக்குது. ஆனால் இலகுவான வழி, கஷ்டமில்லாத வழி, சீக்கிரமாக சென்றடைவதற்கான வழி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். இது இருக்குது ரப்ப நெருக்கிறதுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் சொர்க்கத்தில் நாயகத்தோடு சேர்ந்திருப்பதற்கும் உண்டான ஒரு நிலை. அதே மாதிரி மூணாவது சொல்றாங்க, நிறைய இருக்குது, நேரத்தினுடைய நிலை இல்லை, ரொம்ப விரிவா சொல்றது, சாதிகளை நேசிக்க. நம்மகிட்ட எந்த தன்மை இருக்குது அது மாதிரி தன்மை உள்ள ஆட்களை தான் நம்ம நேசிப்போம். அதற்கு நான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, லா யத்தஃபிகு இஸ்லானி இல்லா வஃபி அஹதிஹிமா வஸ்ஸும் மினல் ஆகர். 2 பேர் சேர்றான்னு சொன்னா, ஆணோ பெண்ணோ 2 பேரும் சேர்ந்து நிக்கிறாங்கன்னா, இவர்கிட்ட உள்ள ஒரு குணம் இவர்கிட்ட இல்லாம 2 பேரும் சேர முடியாது. கொஞ்சம் கவனமா விளங்க வேண்டிய விஷயம். 2 பேர் சேர்றாங்கன்னு வைங்க, இவற்றை உள்ள ஏதோ குணம் இவற்றை இருக்கு. அப்படி இல்லாம 2 பேர் நண்பர்களா இருக்க முடியாது, 2 பேர் தோழிமாரா இருக்க முடியாது, 2 பேர் சேர்ந்து இருக்க முடியாது, 2 பேர் சேர்ந்து வாழ்க்கை கொண்டு போக முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா இவற்றை உள்ள ஏதோ ஒரு குணம், நல்லதோ கெட்டதோ, நல்லதோ கெட்டதோ, அந்த ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. இந்த குணம் உள்ளவங்க போல ஒண்ணு சேருவாங்க, தன்மை உள்ளவங்க போல ஒண்ணு சேருவான். சில பேர் இருட்டுல ஒண்ணு சேருவான், பார்த்தா அந்த கூட்டம் எல்லாம் சேருவாங்க. அந்த இடத்துல இந்த இருட்டுல அந்த கூட்டம் எல்லாம் வரும், அவன் ஏதோ ஒரு பாவம் செய்யறதுக்கா ஒண்ணு சேரும். சில பேர் பார்த்தா பள்ளியாத ஜனாதா வச்சுட்டு ஒதுங்குறான், பூரா அந்த ஹவுது கிட்ட அந்த கிணத்துக்கிட்ட ஒதுங்குறான். சில பேர் அந்த கூட்டம் எல்லாம் அங்க போய் சேரும். அந்தந்த குணம் உள்ளவங்க அந்தந்த ஆட்களோட போய் சேருவாங்க. இது ஒரு பெரிய தத்துவமான விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். நாம என்ன செய்யணும்னு சொன்னா, அல் மர்உ மஅமன் நஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான். நாம நல்லவங்களை நேசிக்கணும், நபிமார்களை நேசிக்கணும், சாலிஹீன்களை நேசிக்கணும். கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு மொத்தம் 120 சஃப்பு, சொர்க்கத்துக்கு போற சஃப்பு மொத்தம் எத்தனைங்க, 120 ஹதீஸ்ல வருது. 120 சஃபுதானா சஃப்னு கேட்காதீங்க, ஒரு சஃப்ல எத்தனை கோடி பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாது. அதுல என்னுடைய உம்மத்து 80 சஃப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம இந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்கள் துன்யாவுல உள்ள மொத்த உம்மத்தும் அதனுடைய 2 மடங்கு என்னுடைய உம்மத்து சொர்க்கம் போறது. மொத்தம் 120 சஃப்பு, என்னுடைய உம்மத்துமார்களின் சஃப்பு மாத்திரம் 80 சஃப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்குண்டான ஒரு தயார் நிலையில ஆட்களை எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கும் பொழுது சூரை யாசீன்ல அல்லாஹ் ஒரு நிலையை சொல்கிறான். அப்படி நிற்கும் பொழுது துன்யால பாவம் செய்து இவனுக்கு வேற இடம், அந்த வேற இடத்துக்கு போறதுக்கு அறிவிப்பு வரல, அதுதானே அவங்க கிட்ட போய் நிப்பானா, அந்த நல்லவங்க கிட்ட போய் நிப்பானா, ஓடி ஓடி போய் இங்க வரமாட்டேங்கிறான், அங்க போய் நிற்பான்.
அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் புறத்திலிருந்து ஒரு சத்தம் ஒரு சூரை யாசீனில் வருகிறது. வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்றான், வம்தாஸுல் யௌம், இன்றைய நாளையில் பிரிந்து விடுங்கள், அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே. உங்க இடம் வேற, சேர வேண்டிய ஆட்கள் வேற, நீ தலைவனா கொண்டு நடந்தவன் வேற, நீ கொண்டு நடந்த ஆட்கள் வேற, அதனால நீங்கள் அங்கு போங்க, இந்த கூட்டம் இல்லை நீங்க அப்படின்னு நல்லா சொல்லி பிரிச்சு விட்டுருவான். சூரியத்தில் வரலாம் இல்லையா? அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே, இன்றைய நாளில் நீங்கள் பிரிந்து விடுங்கள், நல்லவர்களுக்கு அருகிலே நிற்காதீர்கள், சொர்க்கவாசிகளின் அருகிலே நிற்காதீர்கள், சாலிஹீன்களுடைய நன்மக்களுக்கு அருகிலே நிற்காதீர்கள். துன்யாவுல யார் நல்லோர்களோடு சேர்ந்திருந்தார்களோ சொர்க்கம் வரை நல்லோர்களோடு இருப்பார். அதனால சாலிஹீன்கள் மீது, வலிமார்கள் மீது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களின் மீது அந்த ஒரு நேசம் வரணும், அப்படிப்பட்ட ஒரு பிரியம் வரணும். அல் மர்உ மஅ மன் நஹப்ப, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார். ஒரு நாள் ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கேட்டான், மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத் நாளுடைய டேட் எதுன்னு கேட்டான். கியாமத் எத்தனாம் தேதி வருதுன்னு கேட்டான். எந்த வருஷத்துல எத்தனாம் தேதி கியாமத்து? சொல்ல கேட்டாங்க, கியாமத்து டேட்லாம் விசாரிக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது, கியாமத்து வந்தா அங்க கியாமத்துல உள்ள காரியங்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு ரொம்ப ரெடியா இருக்கிறீங்களான்னு. அது நிறைய அமல்கள் செய்து நம்மள்ட்ட நிறைய அமல் இருக்கு, கியாமத்துக்கு ரெடி, அப்படி தயாரா இருக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. என் அமல் போற ஜீரோ தான். தக்பீர் கேட்டா பூரா சிந்தனை வெளியில தான் சுத்துது. ஒரு நாளாவது கவனமா 2 ரக்காத் தொட முடியல, ஒண்ணும் இல்ல ஹபீப். ஆனால் வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை கல்வில நிரம்ப, அந்த மஹப்பத்துக்கு ஈடு என எதுவும் இல்லை. அது என்கிட்ட இருக்கு. மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன் ஃபம்னுன் அலைய பிஃضل ஜூதிக அஸ்அலி. நாம் சதகத்துல்லாஹி காந்தி சொல்வார்கள், மாலி சிவா, ரப்பே என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஹுப்பி, உன்னுடைய ஹுப்பை தவிர, இல்ல நாயகமே உங்களுடைய மஹப்பத்தை தவிர என்னோட வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அல்லாஹ்வுடைய மஹப்பத் என்னிடத்தில் நிரம்ப இருக்கிறது அப்படின்னு சொல்லுதாங்க அந்த சஹாபி சொன்னாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு பதில் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் நஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான்னு சொன்னாங்க. நல்லவர்களை, சாலிஹீன்களை, அருளாளர்களை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை வரணும், அவங்களை பத்தி படிக்கணும். உமர் ரலியல்லாஹு வரலாறு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பாத்திமா நாயகியுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? சாலிஹீன்களுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வரலாறுகளை, அந்த நன்மக்களுடைய செய்திகளை அவங்களோட படிக்கணும், அவங்க மீது நேசத்தை ஆரம்பின்னு கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் 2 பேரும் நிறுத்தி வச்சுட்டு சொன்னாங்க இல்லையா, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள் அவங்க. அல்லாஹ்வுடைய வாலிபர்களை எல்லாம் அவருடைய தலைமையின் கீழ் ஒன்று சேரும் நசீபை தந்தரல வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன் 2 பேரும் நிறுத்திட்டு, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா வ அஹிப்புஹுமா வ அஹிப்பு மன் யுஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த 2 பேரை நான் நேசிக்கிறேன். இமாம் ஹசன் ஹுசைன் நிறுத்திட்டு ரசூல் சொன்னாங்க, 2 பேரை நான் நேசிக்கிறேன், அந்த 2 பேரை யார் நேசிக்கிறாங்க அவங்கள ரப்பே நீயும் நேசிக்க வேணும்னு சொன்னாங்க. இந்த 2 பேரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நீயும் நேசிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வை நேசித்தவர்களை நாம் நேசித்தால் அதன் வழியாக அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருக்கலாம். நான் சாதாரணமா கொஞ்சமா சொல்லணும்னு நினைச்சதே 10 தன்மை கொண்டு வந்தேன், குறைஞ்சவே 10. அதெல்லாம் அதிகமான சுஜூத், நபிலான உபரியான வணக்கங்கள். 2வது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஸலவாத். 3வது சாலிஹீன்களோடு சேர்ந்து இருக்க, சாலிஹீன்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. சரி, எல்லாத்தையும் விரிவா சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். சுருக்கமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்வது, அதை மனசுல பதிய வச்சுக்கிட்டோம்னா உன்னதமான சொர்க்கத்திற்கு இருக்காங்க. சின்ன அமலோ பெரிய அமலோ, யாருடைய பாராட்டிற்காக, உலகாதாய நோக்கங்களுக்காக அப்படி எல்லாம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும், திருமதியில் ஹதீஸ் வருது, மன் ஆதம் அரீலன் அவுசார அகல்லஹு ஃபில்லாஹ். ஒரு ஆள் ஒரு நோயாளி விசாரிக்க போறார், அல்லது தன்னுடைய சகோதரனை சந்திக்க போறார், ஒண்ணும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட் அவரை பார்க்க போறார்.
ஆனால் இல்ல அல்லாவுக்காக போற போன நல்ல விஷயங்களை பேசிட்டு இருப்பாப்ல. அவர்கிட்ட போன நோயாளி விசாரிச்சா அல்லாஹால அதுக்கு ஒரு கூலி வச்சிருக்கிறான். சொந்தத்துல ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, போய் விசாரிச்சுட்டு வருவோம். நோய் விசாரிச்சா அதுக்கு உயர்ந்த கூலி இருக்கு. மன்னாத மரியவன் நோய் விசாரித்தார், அவதால் அகல்லஹு அல்லது அவருடைய ஒரு சகோதரரை நண்பரை சந்தித்தார், இல்ல அல்லாஹ். அப்படி செய்தால் நாதாக முனாதின் மலக்கு ஒருவர் சத்தமிட்டு சொல்கிறார், நீங்கள் உயர்வான நடை நடந்தீர்கள், அல்லாஹ் சொர்க்கத்திற்காக உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறான் சொன்னான். என்ன அர்த்தம்? சின்ன காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று செய்தால் அல்லாஹ் தஆலா உன்னதமான சொர்க்கத்தை அதற்காக வைத்திருக்கிறான் என்று வருகிறார். நிறைய பண்புகள் இருக்கு குர்ஆன் ஷரீஃபிலே. அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்கிறான். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான உயர்ந்த வழிகளை நிரம்ப சொல்கிறார். அல்லாஹ்விடத்துல எப்பவுமே கேட்டுட்டு இருக்கணும். ரமலான் மாசம் கடைசி பத்துல மட்டும் சொர்க்கத்தை கேட்கணுங்கிறதுலாம் இல்ல, எல்லா காலத்திலையும் கேட்கணும். ரமலானுடைய கடைசி பத்துல தான் அனகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும், சொர்க்கத்தை கேட்கணுங்கிறது இல்ல. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்காக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கணும். அதனால அந்த நேரத்தில் அதிகமா கேட்கணும். ஆனா எல்லா காலத்திலையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் உண்மையான வெற்றி பெற்றவர்கள் சொர்க்கவாசிகள் நீ சொன்னாய், எங்களை அந்த கூட்டத்தில் சேர்த்து ரப்பேன்னு கேட்க. அதனால உலக வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் கூடுதல் குறைவு என்பது இருக்கலாம். வாழ்க்கையினுடைய நிலைகளிலே உண்மையான வெற்றிங்கிறது, அசல் வெற்றிங்கிறது சொர்க்கம் தான். உலகத்தினுடைய சில வெற்றிகளை போல தோற்றம் அளிப்பதெல்லாம் ஒரு காலத்தில் மனிதனை ஏமாற்றிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். அருமையானவர்களே, அதனாலே நான் ஒரு விக்ரம் செய்து ஒரு துஆவும் செய்ய வேண்டியிருக்கிறதுனால விரிவாக நான் சொல்ல இயலவில்லை. அந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் அதுல ஒரு பெரிய தலைப்பு பேசுறதா இருந்தா குறைஞ்சது ஒரு 10 மாசம், ஒரு மாசம் பேசிட்டு இருந்தா 10 மாசம் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கிறது. அதனால நாம எல்லாம் ஆசைப்படணும், உன்னதமான அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்பவர்களே நாம் ஆகணுங்கிற அந்த உயர்வான லட்சியத்தை ரப்படத்துல கேட்டுட்டு இருக்கணும். துவா செய்யும் பொழுது அந்த துவாக்களை எல்லாம் கேட்கணும். அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்னென்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகளை ரப்பே எனக்கு லேசாக்கி துவா செய்யும். அந்த வழிகளை ரப்பே எனக்கு லேசாக்கிட்டான். அதிகமா சுஜூது செய்யணும், நபலான வணக்கங்கள் செய்யணும்னா செய்வதற்கு ஒரு ஆசை வரணும் இல்லையா? செய்வதற்குண்டான சூழ்நிலை வரணும். நல்லவர்களை பிரியப்படணும்னா அப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் ஏற்படணும். அப்ப அதனால அதுக்குண்டான அந்த தன்மைகளை எல்லாம் நம்மிடத்தில் ஏற்படுவதற்குண்டான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக, நல்ல அமல்களை இஹ்லாஸோடு செய்வதற்கு நசீபை தந்தருள்வானாக, சாலிஹின் மீது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நேசத்தை தந்தருள்வானாக, உன்னதமான வெற்றி என்று குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த உன்னதமான சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சொர்க்கவாசிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா